படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். அவன் நம்முடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான். நீங்கள் கேட்பதை அவன் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நபியை விட்டு இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களை படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் என்று அல்லாஹ் எனக்கு வஹியை அருளுகிறான். அடுத்து கூடுதல் அல்லாஹ் நபியை விட்டு சொல்லுகிறான், ஃபஸ்தகீமு இலைஹி, நீங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கமே எதுவாக இருந்தாலும் உறுதியா இல்லங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சா, அந்த கஷ்டத்தை நீக்கணுமா, அந்த கஷ்டத்தை நீக்குவதற்குரிய ஆற்றல் உங்களை படைத்த இறைவனுடைய கையில தான் இருக்குது. இன்னும் அந்த இறைவனிடத்திலேயே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வயலுள்ளில் முஷ்ரிக்கின், இதில் யாரேனும் இறைவனுக்கு இணை வைத்தால் அத்தகைய இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, இறைவன் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் என்னையே சார்ந்திருங்க. நீங்க என்ன தவறுகள் செய்தாலும் அந்த தவறுக்கு ஏன்டையே மன்னிப்பு கேளுங்க. இதில் யாரேனும் அவர்கள் இறைவனுக்கு இணையாக அடுத்தவர்களை ஆக்குவார்களேயானால் வயலுள்ளில் முஷ்ரிக்கின், அந்த இணையாளர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப இதத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால தான் என்னென்ன இணை வைப்பினுடைய வாசல் இருக்குதோ அத்துணையுமே அடைச்சு காட்டிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் அதிலிருந்து திருந்துற மாதிரி இல்ல. இன்னும் தர்காவில் போய் கையேந்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கொடிமரத்தை புனிதமாக நினைத்து தொட்டு கும்பிடக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் அந்த ஊர்வலத்தை ஒரு பெரிய மகத்துவம் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தவருடைய அடக்கத்தலத்தை அது ஒரு விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீகமும் சமகால நிகழ்வுகளும் என்ற தலைப்பு எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு ஏராளமான வழிகாட்டுதலின் மூலம் குர்ஆனிலே கற்றுத் தருகிறான். இன்னும் நமக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்து அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி நடக்க வேண்டும், இன்னும் ஒட்டுமொத்த இந்த இறுதி உம்மத் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு அழகான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. யார் அல்லாஹுவை ஆதரவு வைக்கக்கூடிய நபர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, அதே போல மறுமை நாளையும் ஆதரவு வைத்து யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, இன்னும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைப்பதற்கு யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனித சமூகத்தை எடுத்து பாருங்கள். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைக்கின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதருடைய ஆன்மீகத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று நீங்கள் பார்த்தால், இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய பல நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத நிகழ்வுகளாக இருக்கிறது. இன்னும் மற்ற கொள்கைகளுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எதை அல்லாஹ்வுடைய தூதர் அடிப்படையிலான ஒரு வித்தியாசமாக குறிப்பிட்டாங்களோ, மற்ற கொள்கைகளை விட இஸ்லாம் இதுல தான் தனிச்சிருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டார்களோ அதில் கூட தடம் புரண்ட சமுதாயமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஆன்மீகம் எப்படிப்பட்ட ஆன்மீகம், இன்னைக்கு நாம எந்த மாதிரி தடம் மாறி இருக்கிறோம் என்பதை விளக்குவதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டு இருக்கிறது. முதல்ல நீங்க இன்றைக்கு இந்த உலகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பல ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறாங்க. மக்களால் பெரிய தலைவர்களாக மதிக்கக்கூடிய, ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடம் வகிக்கக்கூடிய எத்தனையோ பல தலைவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து மறைந்த எத்தனையோ பல தலைவர்களை இன்றைக்கு வாழக்கூடிய பல மக்கள் தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக எடுத்து செயல்படுகிறார்கள். அதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் வழிகாட்டிய விதத்தை எடுத்துக்கொண்டால்,
அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில, நபித்துவ வாழ்க்கையில எதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மற்றெல்லா ஆன்மீக தலைவரை விட அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்களேன், உலகத்தில் உள்ள ஆன்மீக தலைவர் யாரை எடுத்துக்கொண்டாலும், உதாரணத்திற்கு புத்தரை பெரிய ஆன்மீக தலைவர் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரர் என்பவரை பெரிய ஆன்மீக தலைவர் என்று சொல்லுவார்கள். இப்படி எத்தனையோ பல தலைவர்கள் இருந்தாலும் மற்ற தலைவர்களுக்கும் முஸ்லிம்கள் வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் தூதருக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கு மற்ற ஆன்மீக தலைவருக்கு சிலைகளை பரவலாக பல இடங்களில் பார்க்கலாம். அவர்களுடைய சிலைகளுக்கு முன்னால் அவர்களை ஆன்மீக குருவாக ஏற்றிருக்கக்கூடியவர்கள் போய் வணங்கி வழிபடுவதை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் எங்காவது சிலை வடிக்கப்பட்டதுண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த மக்காவிலே எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கடுத்து ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் மரணித்த மதீனாவிலே எடுத்துக்கொள்ளுங்கள். மக்காவிலேயோ மதீனாவிலேயோ அல்லாஹ்வின் தூதருக்கு சிலைகள் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதருடைய உருவ படங்கள் இன்றைக்கு இருக்கிறதா? அல்லது உலகத்தில் எந்த ஒரு இடத்திலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை வடிக்கப்பட்டதாகவோ அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவப்படம் படைக்கப்பட்டதாகவோ எந்த ஒரு செய்தியாவது நம்ம பார்க்க முடியுதா? அப்ப மற்ற தலைவர்கள் எடுத்து பாருங்க, புத்தருடைய சிலை இது என்று நாம் அறிந்து கொள்ளலாம், மகாவீரர் என்று சொல்லக்கூடியவருடைய சிலை இது என்று அறிந்து கொள்ளலாம். இன்னும் வேற என்னென்ன ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிலைகள் உருவாக்கப்பட்டு அந்த சிலைகள் இடத்துல போய் மக்கள் போய் வணங்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சிலைகளும் இல்லை, அவர்களுடைய உருவப்படங்கள் இல்லை, அவர்களை போய் இந்த மனித சமுதாயம் போய் வணங்கவில்லை என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் விடுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். இறைவன் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனித சமூகத்திற்கு சொல்லுகிறான் பாருங்க. நான் இன்றைக்கு இறைவனுடைய தூதராக இருக்கிறதுனால நான் இறைவனுடைய அதிகாரத்தில் பெற்றவன் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க இறைவனிடத்தில் என்னென்ன கேட்க விரும்புறீங்களோ அத்துணையும் என்னிடத்துல கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். நீங்கள் எப்படி மனிதராக இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை போன்று நானும் மனிதராகத்தான் இருக்கிறேன். என்னிடத்துல கடவுள் தன்மை எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், யூஹா இலைய, உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் என்ன? நான் உங்களை போன்ற மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்குமான விஷயம் யூஹா இலைய, இறைவன் புறத்திலிருந்து வகை செய்தி அருளப்படுதா இல்லையா? இந்த மனித சமுதாயத்தை வழிகாட்டுவதற்காக இந்த மனிதர்கள் எப்படி பொருளாதாரம் சம்பாதிக்கணும், இந்த மனிதர்கள் குடும்பத்தில் எந்த மாதிரி நடந்துக்கிடணும், இந்த மனிதர்கள் வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கணும், இந்த மனிதர்கள் பிறரிடத்தில் எந்த மாதிரி நடக்கணும் என்று இப்படி மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகை செய்திகள் அருளப்படுகிறது. இதில் தான் உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் இருக்குதே ஒழிய மற்றபடி நான் அனைத்துமே இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அருளப்படக்கூடிய வகை செய்தியில அதுல முக்கியமான சாரம்சம் என்ன தெரியுமா? அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களை படைத்த ஏக இறைவன் இருக்கிறானே அந்த ஏக இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்றுதான் எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகை செய்தி அருளப்படுகிறது. இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிலைகள் இல்லையே, யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகள்ல அங்க போய் நம்ம மாலை போடுறது இல்லையே, அல்லாஹ்வின் தூதருடைய உருவ படங்களை நம்ம யார் இன்றைக்கு வீடுகள்ல வைத்திருக்கிறது இல்லையே. இன்னும் சொல்ல போனால் யாரேனும் ஒருவர் மார்க்கத்தை அறியாமல் அல்லாஹ்வின் தூதருக்கு உருவப்படம் கொடுக்க முற்படுகிற பொழுது அதை கண்டிக்கக்கூடிய சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது. அமெரிக்காவில் அல்லாஹ்வின் தூதருக்கு நாங்க செலவைக்க போறோம்னு சொன்னாங்க, அது ஒட்டுமொத்தமாக எதிர்த்த சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது. நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? ஏன் அல்லாஹ்வின் தூதருக்கு சிலைகள் வடிக்கப்படலை?
ஏன் அல்லாஹ்வின் தூதருடைய உருவப்படங்கள் வரைவதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்குது? ஏன்னா இன்றைக்கு ஒருவருக்கு உருவ சிலைகள் என்று வைக்கப்படுகிற பொழுது, உருவ படங்கள் என்று வைக்கப்படுகிற பொழுது, அதுவே பிற்காலத்தில் வணங்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடும். இன்றைக்கு தமிழகத்தில் கூட நீங்க எடுத்து பாருங்களேன். சில வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைத்தவர் தான் பெரியார் என்பவர். அவர் எவ்வளவோ சிலை வழிபாட்டுக்கு எதிராக கடும்போக்கு மேற்கொண்டவர். அப்படி கடும்போக்கு மேற்கொண்ட அவருக்கு இன்றைக்கு பல இடங்களில் சிலைகள் இருக்குதா இல்லையா? அவருடைய சிலைகள்ல போய் மாலை போடுறாங்களா இல்லையா? இன்றைக்கு ஒருவருக்கு சிலைகள் வடிக்கப்பட்டால் அல்லது உருவப்படங்களை மாட்டி ஒரு மகத்துவமாக வீட்டில் மாட்டப்பட்டால் அதுவே பிற்காலத்தில் வணங்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதனால தான் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு தெளிவாக சொன்னார்கள், நான் உங்களை போன்ற மனிதரை தவிர வேற இல்லை. எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகையினுடைய முக்கிய சாரம்சமே அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்கள் அனைவருடைய இறைவன் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவன் தான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் அந்த ஏக இறைவனை மறுமை நாளில் சந்திக்க இருக்கிறீங்களோ, நம்ம அல்லாஹ்வை பார்க்க இருக்கிறோம். இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் அல்லாஹ் முன்னாடியே போய் நிற்போம். அப்படி இறைவனை நாம் சந்திக்கும் பொழுது நாம நல்ல நிலையை பெற வேண்டும் என்றால் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர்கள் சாலிகான நல்லறங்களை செய்து கொள்ளட்டும். என்னென்ன விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் நற்காரியங்களாக குறிப்பிடப்படுகிறதோ அந்த நற்காரியங்களை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் மீண்டும் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒருவரையும் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்வதாக தன்னுடைய திருமறையில் கூறுகிறானே. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீகத்தினுடைய முக்கிய சாரம்சம் என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற எல்லா கொள்கைகளை விட இன்னைக்கு உலகத்தில் ஒப்பிட்டு பாருங்களேன், எத்தனையோ மதங்களை சார்ந்த கொள்கைகள் இருக்கிறது, பொருளாதாரத்தை சார்ந்த கொள்கைகள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ பல கொள்கைகள் இருந்தாலும் மற்ற கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒரு அடிப்படை வித்தியாசமே நம்மை எல்லாம் படைத்த இறைவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த அல்லாஹ்வுக்கு இணையாக எந்த மனிதரும் வணங்க வர முடியாது. அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளையும் வேற எந்த நபர்களுக்கும் செய்ய முடியாது. இதுதானே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீகம். அதனால தான் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இணை வைப்புக்கு எதிராக இறைவனுடைய இடத்தை அடுத்தவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த தன்மை எந்த மனித சமுதாயத்திற்கு வந்துடக்கூடாது. இணை வைப்பினுடைய ஒரு சாயல் கூட இந்த சமுதாயத்தில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், இன்றைக்கு எல்லா ஊர்களிலேயும் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களை எடுத்துக்கிட்டா எல்லா ஊர்களிலேயும் இன்றைக்கு தர்காக்கள் என்று சில கட்டடங்கள் இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? இறந்து போன சிலரை அடக்கம் செய்து வைத்து அந்த இடத்தை கட்டடமாக கட்டி வைத்து அங்க போய் வாரம் போய் ஏதேனும் சில காரியங்களை செய்வது, இப்படி தர்காக்கள் பல ஏரியாக்கள் இருக்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழகத்தில் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னு வைங்க, சில கிராமங்கள்லாம் இருக்கும், கிராமத்தில் தொழுகிறதுக்கு பள்ளிவாசல் கூட இருக்காது. இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக தொழுகைக்கு பள்ளிவாசல் கூட இருக்காது. அவங்க அந்த ஜும்மா தொழுகிறதா இருந்தாலும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தாண்டி போய் வேற ஒரு பக்கத்து ஊர்ல போய் தான் தொழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படி பள்ளிவாசல் இல்லாத ஊர்களிலும் கூட இன்றைக்கு தர்காக்கள் கட்டப்படக்கூடிய ஒரு நிலைகள் எவ்வளவு நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது. அப்ப இன்றைக்கு அப்படி தர்காக்களை கட்டி வச்சு அங்க வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா போதும், நம்ம ஊர்ல இருக்கத்தானே செய்யுது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தர்காவை நீங்க பாத்தீங்கன்னா இது வெறுமனே கோட்டக்குப்பத்துல மாத்திரம் இந்த தர்கா கிடையாது. விழுப்புரத்துல போனாலும் இவருடைய பெயர்ல ஒரு தர்கா இருக்கிறது. அதே போல ஊப்பியில போனாலும் இவருடைய பெயர்ல தர்கா இருக்கிறது. இப்படி பல ஒருவருக்கே பல இடங்கள்ல தர்காக்கள் கட்டி வைத்து இன்றைக்கு அந்த தர்காக்கள்ல வேலைக்கிழமை வந்துருச்சுன்னா பத்தியா நம்முடைய ஆட்கள் வாங்கிட்டு போறாங்களே, அங்க பத்திய பொருத்தி வைக்கிறது என்ன, அங்க உட்கார்ந்து துவா செய்யறது என்ன, சில நேரங்கள் அங்க உட்கார்ந்து தொழுவது என்ன, இன்றைக்கு அதை ஒரு பெரிய வணக்கமாக, இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு ஆன்மீகமாக இஸ்லாமியர்கள் சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா?
இதை பார்த்து நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள்ல சில ஆட்கள், சரி நாமளும் தர்காவுக்கு போனா என்ன தப்பு, நம்ம குடும்பத்துல சில பிரச்சனை வருது, நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்குது, எவ்வளவோ கோயில்களுக்கு ஏறி இறங்கிட்டோம், அந்த மாதிரி முஸ்லிம்கள் வணங்கி வழிபடக்கூடிய அந்த தர்காவுக்கு நம்ம போயிட்டா என்ன, அங்க போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டா என்ன, அங்க போய் பத்தி பொருத்தி வச்சுட்டா என்ன என்று பிரமத அன்பர்களும் நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களை பார்த்து, ஒவ்வொரு ஊர்களிலும் கட்டப்பட்டு இருக்கிற அந்த தர்காக்கள்ல நாம செய்யக்கூடிய அந்த செயல்களை பார்த்து நாம பத்தி பொருத்தி வைக்கிறதுனால அவர்களும் பத்தி பொருத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அவர்களுக்கும் இஸ்லாம் என்றால் இதுதான் என்று ஒரு தவறான ஒரு செய்தியை நாம எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோமே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததா? அப்ப இன்றைக்கு சமகாலத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்திற்கு மாற்றமாக எப்படி அந்த தர்கா வழிபாடு நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை முழுக்க முழுக்க அந்த இணை வைப்புக்கு எதிராகத்தான் தன்னுடைய பிரச்சாரத்தில் அதிகமான பிரச்சாரங்களை செய்தார்கள். அப்படி 23 வருஷம் பிரச்சாரம் செஞ்சும் எந்த நோயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்களோ அந்த மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயும் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரி போன்ற நபிமொழிகள்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயினுடைய கடுமை மிக கடுமையாக அவர்களுக்கு இருக்கும் பொழுது இந்த மனித சமுதாயத்திற்கு சில செய்திகளை சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, எழுந்து பேச நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதரால எழுந்து நிற்க முடியல. ஏதோ இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை நினைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால எழுந்திருக்க முடியல, அப்படியே மயக்கமுற்று மீண்டும் கீழே விழுந்து விடுகிறார்கள். திரும்ப கொஞ்சம் மயக்கம் தெளிகிறது, என் மேல தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது. மீண்டும் எழுந்து மக்களுக்கு சில செய்திகளை சொல்ல வர்றாங்க. ஆனால் அந்த நோயினுடைய கடுமை மீண்டும் அவர்களை மயக்கத்திற்கு கொண்டு தள்ளி விடுகிறது. மீண்டும் மயங்கி விழுந்துடுறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது. இப்படி மிக கடுமையான சித்திரவதையை அனுபவித்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மயக்கம் தெளிந்த இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரித்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு அதுலதான் நேர் முரணாக நம்ம பல நபர்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையான நேரத்திலேயும் சில செய்திகளை சொல்ல வர்றாங்க, அவங்களால சொல்ல வர முடியல, மயங்கி விழுந்தாலும் தண்ணீரை தன் மீது ஊற்றிக்கொண்டு இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரித்த செய்தி என்ன? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களை நாசமாக்குவானாக, அல்லாஹ் நசாராக்களை நாசமாக்குவானாக. அந்த யூதர்களும் நசாராக்களும் எதற்காக நாசமாக்கப்பட வேண்டும், எதுக்காக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை இல்லாம போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை அந்த நபிமொழியிலே சொல்லுகிறார்கள். இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். ஏன்னா அந்த யூதர்கள் நசாராக்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்க, அந்த நபிமார்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், எதுவா இருந்தாலும் அந்த இறைவன் மாத்திரம் தான் கேட்கணும் என்கிற ஒரு போதனையை எடுத்து சொல்லி இருக்க, அந்த நபிமார்கள் இறந்த பிறகு அந்த நபியினுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக மாத்தி விட்டார்களே. என்ன அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்க செய்த அந்த பிரச்சாரத்தை மறந்து விட்டு அந்த நபிமார்களுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக மாற்றிய அந்த கூட்டத்திற்கு, அந்த யூதர்களுக்கு நசாராக்களுக்கு இறைவனுடைய சாபம் ஏற்படட்டுமாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களால முடியாத நேரத்திலேயும் இதை குறித்து எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இன்றைக்கு ஒருவருடைய அடக்கத்தலம் வணக்கத்தலமாக மாற்றப்படுவது நம்முடைய சமுதாயத்தில் எவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இறைவனுடைய லஅனத்துக்குரிய ஒரு காரியமாக, இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக அப்படித்தான் ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபியினுடைய அடக்கத்தலத்தையே இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பெயர்ல எப்படி இருக்கும்? மஹபூப் ஷான்னு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. சரி, மஹபூப் ஷா நல்லவராவே இருக்கட்டுமே, ஒரு ஆள் நல்லவரா கெட்டவரா அது நாம முடிவு பண்ண முடியாது, எல்லாமே இறைவன் தான் அறிஞ்ச விஷயம். சரி, வெளிப்படையில் அவர் நல்லவராவே இருக்கட்டுமே. அந்த மஹபூப் ஷா இறக்கிறாரு, மௌத்தான அவருடைய அடக்கத்தலம் எப்படி இருக்கணும், மற்ற எல்லா நபர்களுடைய அடக்கத்தலம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு மஹபூப் ஷா அவருடைய அடக்கத்தலத்தை மாத்திரம் நம்ம தனியாக எடுத்து வச்சோம்னா, இப்ராஹிம் ஷா அவருடைய அடக்கத்தலத்தை மாத்திரம் நம்ம தனியாக கொண்டு வந்தோம்னா, நாகூர் ஷாகுல் ஹமீது பாதுஷா அவருடைய அடக்கத்தலத்தை மட்டும் தனிமையாக ஆக்கணும்னா, இன்னும் அது போன்ற அடக்கத்தலங்கள்ல ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா அங்க போய் பத்தி பொருத்தி வைக்கிறது என்ன, அங்க உள்ள விளக்கலை எண்ணெயை ஊத்துறது என்ன, அங்க போய் சந்தனத்தை கொண்டு போறது என்ன, சந்தனத்தை அங்க வச்சு திரும்ப அவங்க எடுத்து தேய்த்து கொள்வது என்ன. அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்முடைய மக்கள் செய்கிறார்கள் என்றால்
அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷாவாக இருக்கட்டும், மஹபூப் ஷாவா இருக்கட்டும், அல்லது நத்தஹர் பாத்ஷா யாராக இருக்கட்டும், இவங்க நல்லவர்களா கெட்டவர்களா நாம முடிவெடுக்க முடியாது, அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒண்ணே. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஆன்மீகம், ஒரு முஸ்லிம் நல்லவராகவே வாழ்ந்து மரணித்தால் அவருடைய அடக்கத்தலத்தை அதை நீங்க தனியான ஒரு அடக்கத்தலமாக குறிப்பிட்டு காட்டுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையப்படுத்தி சொன்னாங்களா? அங்க போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கிடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகள் அங்க போய் நீங்க முறையிடுங்க அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? மரணிக்கிற நேரத்தில் நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றி அந்த கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த தர்கா வழிபாட்டினுடைய ஒரு சாயல் கூட வந்துடக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்களா இல்லையா? அதனால தான் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடக்கத்தலத்தை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எங்க மரணிக்கிறாங்களோ, மரணிச்ச ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்படி அடக்கம் செய்யப்பட்டு அல்லாஹ்வின் தூதருடைய அடக்கத்தலத்துல அங்க யாராவது போய் கையேந்துறாங்களா? அறியாம யாரேன்னு போய் கையேந்தினாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள் இல்ல, அவங்கள்ட்ட கேட்காதீங்க. மொழி பேச தெரியாதவர்களாக இருந்தாலும், அங்க இருக்கக்கூடியவர்கள் அரபி மொழியை மட்டும் அறிந்தவர்களாக இருந்தாலும், வெளிநாட்டில் உள்ள தமிழாளு ஒரு ஆள் அங்க போய் கையேந்திராருன்னு வைங்க, நமக்கு அரபி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம். அப்படி தெரியாட்டில் என்ன செய்வாங்க? சைக்கிணையில இங்க துவா செய்யாதீங்க, அல்லாஹ் இருக்கானே அல்லாஹ்ட்ட மட்டும் தான் துவா செய்யணும் என்று சைக்கிணையில் அங்க உள்ள நபர்கள் குறிப்பிடுறாங்கன்னா, அப்ப இறை தூதருடைய அடக்கத்தலம் இன்றைக்கு அது போன்று வழிபடக்கூடிய ஒரு இடமாக இல்லை. அங்க போய் மக்கள் கையேந்தினாலும் அங்க இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நாம ரசூலுல்லாஹ்ட்ட கையேந்த கூடாது, படைத்த அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கையேந்தணும். ஏன்னா அல்லாஹ்